அவருக்கு வியாபாரத்துல பங்காளியா உயிருக்குயிரா பழகிற 4 நண்பருங்க இருந்தாங்க. தானே வைக்கிற 2 ஜாடி வை. 2 ஜாடி எதுக்குங்க? தலையில வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி செஞ்ச முறுக்கு ஊறுகாய் சீடன் விட்டது. இல்லன்னா என்னவா? நான் உன்னை விட்டு போறேன்னு தெரியுமில்ல. நீ என் பக்கத்துல இல்லாம இருந்தா நான் ஒரு நாள் கூட வெளியே தூங்க மாட்டேன்னு தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சுமா என் பெட்டியில இவ்வளவு வா. சுதா, வேலை முடிஞ்சதும் ரக்கை கட்டிட்டு கூட்டுக்கு வந்துருவேன். போங்க, வர வர நீங்க பச்சை புள்ள மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல ஸ்வீட் பேபி. சரி சரி, டைம் ஆச்சு. அப்பா, இன்னும் டைம் இருக்குல்ல. கீழே அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விளையாட்டை நிறுத்திட்டு கிளம்புங்க. damn it, dirty journey, dirty race. எனக்கு அது வேணாங்க வை, இது போதும். கார் திரும்பி வந்ததும் நாங்க போறோம்னு சொல்லி அவங்க கார்லயே இவரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு தூக்கம் வருது. போய் படுத்துக்கப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. என்ன வேணும்? சின்ன பாப்பா கேக்குற கேள்வியை இந்த பெரிய பாப்பா கேக்குது. அதுதானே நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. தனியா நீ இருக்கிற ரூமுக்கு ஆம்பளை வத்த வந்து தாப்பா போட்டான்னா பத்திரமா இருக்கியான்னு கேட்கறதுக்கோ படுத்து தூங்குன்னு சொல்லவோ இல்ல. என்ன புரிஞ்சுதா சைல்ட்? அண்ணா. அண்ணனா? அப்படி கூப்பிட்டா இப்ப நடக்க போற சீன் நல்லா இருக்காது. 4 பேருக்கும் நல்லா நடந்தா 6க்கு தெரிய போகுது. நாங்க இத போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோமே. வாங்க முடு. நடிப்பு எதுக்காக? நாங்களும் மனுஷ பிறவிதான். நாங்க என்ன கொலையா சேரம் கோபமா பேச வா. நீங்க மனுஷங்களா ராட்சசங்களா? ஸ்நேகிதனுக்கே துரோகம் பண்றீங்களா? உங்களை அண்ணன் நம்பின ஒருத்தி நெருங்கிறதுக்கு வெக்கமா என்ன? உன்னை தங்கச்சி என்னன்னா நீ அப்படி நினைச்சா நாங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா? என்ன தொடாதீங்க பிளீஸ். என் வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. தொட்டுட்டா நாசமா போவாங்களா? யார ஏமாத்துற பைத்தியக்காரி? பதிவிரதங்க கதையை படிச்சுட்டு அதை ஒரு கணக்கா எடுத்துக்காத. புருஷனை தெய்வமா நம்புற உத்தமிங்களும் செத்து போறாங்க. அடுத்தவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொம்பளையும் செத்து போறா. சாகாத பொம்பளையே இல்ல. புராணத்தை மறந்து போ. பொழைக்கிற வழிய பாரு. 4 பேர் மனசு குழுந்தா அதுவே உனக்கு புண்ணியம் தானே. பண்ணி உங்க வீட்டுக்காரனை பாட்டர் ஆக்கிட்டோம். இப்ப ஒன்னும் சைட் பண்ணி போனஸ் வாங்கிக்கிறான். கரெக்ட். காரணம் பொம்பளைங்க பூவாட்டம். ஐயா அங்கன்னு அவங்களா கூப்பிடுவாங்களா? நாமளா கிட்ட போய் டச் பண்ணணும். என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் ஆசைப்பட்டதுக்கு. இது அட்வான்ஸ் இல்ல, பனிஷ்மெண்ட். ராட்சசங்களா? மனப்பூர்வமா நான் உங்களை கூட பிறந்தவங்களா மதிச்சுக்கிட்டு இருந்தேன். பாச பந்தத்தோட நீங்க பழகுறதுனால அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா பாசத்துக்கும் பந்தத்துக்கும் லாய்க்கு இல்லாத மிருகங்கடா நீங்க. உங்களாட்ட உள்ளவங்க உயிரோட இருந்தா சொந்த அண்ணனை பார்த்து தங்கச்சியும், அதோட பெத்த பிள்ளைய பார்த்து தாயும் பயப்பட்டு ஓடி போற நிலைமை வருண்டா. உன் கண்ணு என்ன சுண்டி சுண்டி இழுக்குது. என் மனசு என்ன வண்டாட்டம் கொடையுது. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க.
மிஸ்டர் சுவாமி, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சமயத்துக்கு நீங்க இருந்து உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அப்படி ஒரு நிலையில யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? சுதா, 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 என்னங்க சுதா, என்னாச்சு?